ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஸ்பைஸ் இண்டியா ஆன்லைன். நான் உங்கள் முல்லை. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்நாக் ரெசிபி. இது பேர் பட்டணம் பகோடா. இதை மெது பக்கோடான்னு சொல்லுவாங்க. இந்த பக்கோடா மேல் பூரம் நல்லா மொறுன்னு கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே இருக்கிறது சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும். அதனால் இது மெது பக்கோடான்னு சொல்லலாம். இது டீ கடைகளில், பெட்டி கடைகள்லாம் சாயங்கால நேரத்தில் சுட சுட போட்டு விற்பாங்க. ஒரு டீயோ காஃபியோ குடிக்கும் பொழுது கூடவே இதை ஒரு ஸ்நாக்காக பரிமாறலாம். இது ஒரு சிம்பிளான ரெசிபியாக இருந்தாலுமே இதில் நிறைய தப்பு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோவில் கொடுத்துருக்க சின்ன சின்ன நுணுக்கங்கள், இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா கடையில் கிடைக்கிற அதே மாதிரி மொறு மெது பக்கோடா நீங்கள் வீட்லேயும் சூப்பராக செய்யலாம். இந்த பக்கோடா செய்ய ரொம்ப முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை மாவு. சாதாரண பக்கோடாக்கு கடலை மாவு, அரிசி மாவு சேர்ப்பாங்க. இந்த பட்டணம் பக்கோடாக்கு பொட்டுக்கடலை மாவு தேவைப்படுறதுனால 1/2 கப்பு பொட்டுக்கடலையை ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்துக்கணும். அதை மிக்சியில் நல்லா ஒரு 2-3 தடவை ஓட்டி எடுத்து ஒரு மாவு போல் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பக்கோடா செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ அரைச்சி எடுத்த பொட்டுக்கடலை மாவு ஒரு 1/2 கப்பு தேவைப்படும். அதுக்கப்புறம் கடலை மாவு ஒரு 1/2 கப்பு, அரிசி மாவு ஒரு 1/2 கப்பு. இந்த 3 மாவையும் சமமாக தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்தோன்னா, பக்கோடா செய்ய ரொம்ப முக்கியமானது வனஸ்பதி. அதில் செஞ்சால் தான் நல்லா வரும். இங்கே அவ்வளோவா கிடைக்காது, அதனால நான் வெண்ணெய் எடுத்திருக்கேன். வெண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். பிறகு மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சமாக ஆப்ப சோடா, பெருங்காயம். மாவில் சேர்க்கறதுக்கு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீளமாக வெட்டி எடுத்துக்கணும். அப்புறம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம், சோம்பு, பொடியாக நறுக்கின இஞ்சி, மாவு பிசைய தேவையான அளவு தண்ணி, பக்கோடா பொரிச்சு எடுக்க கொஞ்சம் எண்ணெய். ஒரு அகலமான பாத்திரத்தில் முதல்ல வெண்ணெயை சேர்த்துக்கலாம். வெண்ணெய் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும், ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். வெண்ணெய்க்கு பதிலாக வனஸ்பதி சேர்த்திங்கன்னா இந்த மெது பக்கோடா ரொம்ப நல்லா வரும். இங்கே கிடைக்காததுனால நான் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெயும் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பக்கோடாலாம் செய்யும் பொழுது வனஸ்பதி டால்டான்னு சொல்லுவாங்களே, அது சேர்த்தா தான் அதுக்கு உண்டான டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் உங்களுக்கு கிடைக்கும். இதனோட இப்போ ஆப்ப சோடா சேர்க்கணும். இது ஒரு முக்கியமான கட்டம். ஆப்ப சோடா சேர்த்த உடனே இந்த வெண்ணெயும் அந்த சோடாவும் நல்லா சேர்ற மாதிரி கையை வச்சு கிளறி விடணும். கை சூட்டில் வெண்ணெய் உருகி சோடாவோட சேரும் பொழுது அப்படியே நுரைச்சிட்டு வரும். இதே மாதிரி அழுத்தி கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷம் இப்படியே கிளறிட்டே இருக்கணும். இந்த ரெசிப்பியில் இது ரொம்ப முக்கியமான கட்டம். கண்டிப்பாக இதை செய்யணும். அப்படி செஞ்சால் தான் பகோடா நல்லா வரும். இல்லைன்னா மேலே வெந்திருக்கும், உள்ளே சரியாக வேகாமல் கல் மாதிரி வரும். நல்லா தேய்ச்சதும் அதில் முதல்ல சேர்க்க போகிறது தேவையான அளவு உப்பு, பொட்டுக்கடலை மாவு, கடலை மாவு, அரிசி மாவு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், சரிமானத்துக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், சீரகம், மற்றபடி கொஞ்சம் சோம்பும் சேர்க்குறோம். இது செரிக்கிறதுக்கும் அது இல்லாமல் வாசனைக்கும் சேர்க்குறது. கொஞ்சம் நறுக்கின இஞ்சி, நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள், அதுக்கப்புறம் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக அரிஞ்சு இதில் சேர்த்துக்கிறோம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த பொருளெல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி கைவிட்டு நல்லா கிளறி விடணும். இதுவும் ஒரு முக்கியமான கட்டோன்னு சொல்லலாம். உடனே தண்ணி ஊற்றி மாவை பிசையக்கூடாது. இந்த வெங்காயம், இந்த சேர்த்த எல்லா பொருளுமே இந்த மாவில் நல்லா சேர்ற மாதிரி கொஞ்ச நேரம் கையில் கிளறிட்டே இருக்கணும். வெங்காயம் உப்போடு சேரும் பொழுது தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த ஈரப்பதத்திலேயே இந்த மாவை கொஞ்ச நேரம் பிசையணும். இப்படியே பிசையும் பொழுது அந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகி ஒரு ரவை தன்மைக்கு ஒரு நரன்னு ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாவுக்கு. அந்த தன்மை வர வரைக்கும் இந்த மாதிரி அழுத்தி கையினால் நல்லா பிசையணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி உதிரியாக இருக்கும் மாவு. இந்த டெக்ஸ்சர் வந்த பிறகு தான் நீங்கள் மாவில் தண்ணி சேர்த்து பிசையணும். அப்படியே தண்ணி சேர்க்கும் பொழுது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசையணும். இப்படியே பிசையும் பொழுது அந்த மாவு கொஞ்சமாக கெட்டியாகி ஒரு ஒட்டாத பதத்துக்கு வரும். அது வரைக்கும் மாவை பிசையணும். மாவு பிசையும் பொழுது அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. ரொம்ப தளர்ச்சியாக பிசைஞ்சிட்டோன்னா பகோடா சுடும்பொழுது நிறைய எண்ணெய் குடிக்கும். ஒருவேளை ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சாலும் பகோடா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக வரும், கல் மாதிரி வரும். அதனால் தேவையான அளவு எவ்வளவு அந்த மாவு குடிக்குதோ
அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசையணும். ஒரு கட்டத்தில் மாவு ஒரு ஒட்டாத பதத்தில் வரும். இந்த மாதிரி வந்த உடனே நம்ம அதில் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பந்து மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். கடையில் கிடைக்கிற மெது பகோடா ரொம்ப பெருசாக இருக்கும். அதில் சோடா உப்பு அதிகம் சேர்ப்பாங்க, அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக செஞ்சு இந்த அளவு சோடா உப்பு சேர்த்தா சரியாக வரும். உருண்டை பிடிக்கும் பொழுது கூட ரொம்ப அழுத்தி உருண்டை பிடிக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணோன்னா பகோடா ரொம்ப ஹார்டாக கெட்டியாக வரும். ஓரளவுக்கு எல்லாம் சேர்ந்தா மாதிரி வந்தால் போதும். இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கணும். இது உருண்டையாக தான் பிடிச்சி போடணுன்ற அவசியம்லாம் கிடையாது. பகோடா மாதிரி கிள்ளி கிள்ளி கூட நம்ம பொரிச்சிக்கலாம். எல்லா மாவையும் இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு செஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். உருண்டை பிடிக்கிற நேரத்தில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் எல்லா உருண்டைகளையும் உடனே சேர்க்காம முதல்ல அந்த எண்ணெய் சரியாக சூடாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு சாம்பிளாக கொஞ்சமாக மாவு கிள்ளி அதில் சேர்த்து பார்க்கலாம். எண்ணெயில் போட்டதும் அந்த சின்ன துண்டு பக்கோடா நல்லா எழும்பி மேலே வரணும். கீழே போய் ஒட்டக்கூடாது. அது இல்லாமல் கருகவும் கூடாது, எண்ணெயில் கரையவும் கூடாது. ஒருவேளை கருகினா எண்ணெய் ரொம்ப சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை எண்ணெயில் அப்படியே கரைஞ்சதுன்னா எண்ணெய் சூடு ஆகலைன்னு அர்த்தம். எண்ணெய் சரியான ஒரு பக்குவத்துக்கு சூடானதும் உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்க்கும் பொழுது அதிக உருண்டைகளை சேர்க்கக்கூடாது. நம்ம இப்போ 1 கப்பு அளவு எண்ணெய் தான் விட்டுருக்கோம். அதுக்கு ஒரு 6லேருந்து 7 உருண்டைகள் சேர்த்தா சரியாக இருக்கும். இந்த பகோடாவை 2-3 ஈடாக சுட்டு எடுக்கணும். எல்லா உருண்டையும் ஒரே நேரத்தில் சேர்த்தோன்னா அது எண்ணெயோட சூட்டை குறைச்சி அந்த உருண்டைகள் உடைய வாய்ப்பு நிறையா இருக்குது. பக்கோடாவை எண்ணெயில் சேர்க்கும் பொழுது அடுப்பு பெரிய தீயில் இருக்கணும். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழித்து அந்த தீயை ஒரு சிறு தீக்கு ஒரு மிதமான சூட்டுக்கு மாற்றிக்கணும். சூடான எண்ணெயில் அந்த பக்கோடாவை நீங்கள் சேர்க்கும் பொழுது முதல்ல இந்த குமிழ் நிறையா இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அந்த பக்கோடா வேக வேக கொஞ்சம் பொன்னிறமான கலருக்கு வரும்பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். இன்னொரு முக்கியமான குறிப்பு, பக்கோடா சேர்த்த உடனே அது கரண்டியால் அவசர அவசரமாக கலரக்கூடாது. ஓரளவுக்கு அது செவந்த பிறகு தான் அதை பிரட்டி போடணும். மிதமான சூட்டில் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் இப்படியே கலரி எல்லா பக்கமும் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் அந்த பக்கோடாவை சுட்டு எடுக்கணும். இதுதான் சரியான பதம். இந்த பதம் வந்த உடனேயே எண்ணெயிலிருந்து அந்த பக்கோடாவெல்லாம் எடுத்துடலாம். அவ்வளவுதான், மொறு மொறு மெது பகோடா இப்போ தயாராகிடுச்சு. இந்த மெது பகோடாவை உருண்டையாக பிடிக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கிள்ளி கூட சேர்த்து செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஸ்நாக்காக சாப்பிடாம சாதத்துக்கு ஒரு சைடாக கூட வச்சு சாப்பிடலாம். பகோடா சுட்டதும் பார்த்தீங்கன்னா அந்த மேல் தோல் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். ஒரு ஓடு மாதிரி இருக்கும். உள்ளே இருக்கிற அந்த மாவு சாஃப்டாக இருக்கும். இதை ஒரு சட்னியோடு சாப்பிடலாம். இது வெறும்னே காஃபி டீயோட கூட பரிமாறலாம். நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சேனலில் இருக்க மிச்ச வீடியோஸையும் பார்த்துட்டு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.